இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுற உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை லட்டு எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு Y2K சமையல். கோதுமை லட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் கோதுமை எடுத்திருக்கேன். கோதுமையை 2லேருந்து 3 டைம் போல் அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கோதுமையை நல்லா வாஷ் பண்ணிட்டா போதும், அதை நம்ம ஊற வைக்க வேண்டியதில்லை. ஈரமான கோதுமையை நம்ம நல்லா காய வச்சுக்கலாம். ஃபேனு கடியில் வச்சு காய வச்சாலே போதும், வெயிலில் வச்சு காய வைக்க வேண்டியதில்லை. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கோதுமையை போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கோதுமையை வறுக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கோதுமையில் விட்டமின் ஈயும் ஃபைபர் சத்தும் அதிகமாக இருக்குது. கோதுமை நல்லா பொரிஞ்சு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்கலாம். கோதுமை நல்லா வறுத்து ஃப்ளஃபி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 25 கிராம் பாதாம் அதில் ஆட் பண்ணி நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பாதாமில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. நீங்கள் டெய்லி பாதாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பாடி வெயிட் நல்லா கெயின் ஆகும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. பாதாமை நல்லா வறுத்துட்டோன்னா அது வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் பாதாமை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே பேனில் 25 கிராம் முந்திரியை ஆட் பண்ணி வறுக்க ஆரம்பிச்சிடலாம். முந்திரி எடுத்துக்கிறனால பல்லுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அதிகரிக்கும். பாடியில் இருக்க பேட் கொலஸ்ட்ரால் கம்மியாகி குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே பேனில் 50 கிராம் டெசிகேட்டட் கோகோனட்டை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயோட வாசனை வர வரைக்கும் நல்லா அதை வறுத்துக்கலாம். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காயை நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயை நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 10 கிராம் கோந்து ஆட் பண்ணி நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கோந்து யூஸ் பண்ணுறோம். நெய்யில் கோந்தை வறுக்கும் போது அது நல்லா ஃப்ளஃபி ஆகும். அந்த ஸ்டேஜில் அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஃபைனலாக லட்டு செய்யறதுக்கு தேவையான பாகை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அதே பேனில் 1 கப் கரும்பு சர்க்கரை, எந்த கப்பில் நீங்கள் சர்க்கரை எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சி போகிற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கம்பி பதம் வர வரைக்கும் பாக காய்ச்ச வேண்டியதில்லை. நல்லா பெரிய நுரை திரண்டு வரும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு தேவையான பாகு ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க கோதுமையும் அது கூடவே லட்டோட வாசனைக்காக 2 ஏலக்காயும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 2 ஏலக்காவை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கங்க. பவுட்ரு பண்ண கோதுமையை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பருப்பையும் ஒன்றா சேர்த்து ஒரே டைமில் அரைச்சி எடுத்துடலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நாம் அரைச்ச நட்ஸையும் கோதுமையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்க பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஒரே டைமில் பாகை ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் அதோட பாதம் கரெக்டாக கிடைக்கும். நம்ம காய்ச்சி வச்ச பாகு எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சிக்கலாம். சூப்பரான ஹெல்தியான கோதுமை லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டுவை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.